ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய ஸ்டோர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய ஸ்டோர்ஸில் வந்துட்டு நம்ம பாண்டியன் இருக்காரே, தம்பி குடியே கெடுக்கும்னா கேட்குறியாப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இருந்தாலும் என்னைக்கா ஒரு நாள்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணிட்டாரு, மொட்டை மாடிக்கு நம்ம கோமதின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போய் அவங்க சைடிஷ்லாம் வச்சு அவர் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. அந்த டைம் பார்த்து வந்தது யார், நம்ம ராஜி மருமகளை பார்த்தோன்னே அடக்கொடக்கமாக தூக்கி உள்ள வைக்கிறாரு. நல்ல மனுஷப்பா நீ அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க தெரியாத மாதிரி இருந்துட்டு, அம்மா எனக்கு ஒரு சந்தேகம் கேட்கலாமா, கேளுப்பா, தீர்த்து வைக்க தானே நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, எல்லாரையும் நல்லது பண்ணுறீங்க, எல்லாத்தையும் பார்த்துக்கிறீங்க, நீங்கள் நல்லவரா கெட்டவரான்னு கேட்டாங்க. ஐயோ இப்படி ஒரு கேள்வி கேட்டாரேன்னு அவர் குமர்னு அவர் இன்னொரு சந்தேகம்ன்றாங்க. என்ன கேளுமான்னு சொல்லி கேட்டதுக்கு, எல்லார் மேலேயும் பாசமாக இருக்கீங்க, ஏன் கதிரை மட்டும் இவ்வளோ கஷ்டப்படுத்துறீங்க, அவன் எது பண்ணாலும் நீங்கள் கஷ்டப்படுத்துறீங்க, ஆனால் அவன் உங்கள் மேலே அவ்வளோ பாசமாக இருக்காது, உங்களுக்கு தெரியுமா, உங்களை விட்டு கொடுக்கவே மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவர் எதிர்த்து சண்டை போடுறாங்க. வேற லெவல் பாடுங்க மேய்ச்சி. அதுக்கப்புறம் அவங்க விளக்கம் கொடுக்கலங்க. கோமதி அம்மா திட்டி விட்டு அனுப்பிட்டாங்க. இந்தாண்ட பார்த்தா மருமக பாரு என்கிட்டயே சண்டை போடுதுன்னு பெருமையாக பேசிக்கிறாரு. கீழே வந்தாரு, 3 பிள்ளைங்களையும் நீங்கள் உட்கார வச்சு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சாரு. அப்போ கதிர் இருந்துட்டு ராஜ வேலைக்கு அனுப்புங்கன்னு சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் நீ ஏன் அதை பேசவே கூடாதுன்ட்டாரு. சரி, சண்டை பெருசாக கூடாதுன்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பழனியை காமிக்கிறாங்க. அவங்க நம்ம பழனி சுகன்யா வந்து படுக்க போகுதுன்னு சொல்லிட்டு அவர் பாயை போட்டு கீழே படுக்க போகலான்னு போனவர் திடீர்னு பார்த்தா இதுக்கு பக்கத்தில் உட்கார வச்சு என்ன 2 நாள் எங்கள் அம்மாவிட்டு கூட்டு போங்கன்னு சொல்லுது. இங்கே கஷ்டத்தை அனுபவிக்கிறேன்னு சொல்ல இதை கேட்டோன்னே ரொம்ப காண்டாயிட்டாரு. என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் 2 நாள் முகூர்த்த வேலைப்பா, என்னால் கடையிலேருந்து வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே கோவத்தில் கொந்தளிச்சிட்டாங்க. நீ தூங்காமல் கடலான்னு சொல்கிறாங்க. உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு நிம்மதி போய் தூக்கம் போய் கடைசியில் எல்லாமே போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. இதுக்கு தாங்க அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு கல்யாணம் பண்ணக்கூடாது. பிடிக்காத லைஃபுக்குள்ளே நுழைஞ்சோம்னா கஷ்டப்படுறது நம்மளாக தான் இருப்போம். தேவையா இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.